السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அம்மா بعد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் 28வது நாள் தராவிஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 5705வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யதுகுலுல் ஜன்னத மின் உம்மத்தி 70000 பிகைரி ஹிசாபி. என் சமுதாயத்தை சார்ந்த 70000 நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைவார்கள் என்று சொன்னார்கள். உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கேட்கிறாங்க, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அந்த 70000 நபர்கள் யார்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன் வலா யததய்யரூன் வலா யக்தவூன் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இந்த 4 தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் அந்த 70000 நபர்கள். அவங்க என்ன செய்வாங்க? லா யஸ்தர்கூன், மந்திரிக்க மாட்டார்கள். நோய் வந்தால் மந்திரிக்க மாட்டார்கள். வலா யததய்யரூன், பறவைகளை கொண்டோ மற்ற உயிரினங்களை கொண்டோ சகுனம் பார்க்க மாட்டார்கள். வலா யக்தவூன், தங்களுக்கு தாங்களே சூடு போட்டுக் கொள்ள மாட்டார்கள். 4வது வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருப்பார்கள். இந்த 4 தன்மை உடையவர்கள் தான் அந்த 70000 நபர்கள். இப்படி சொன்ன உடனே அந்த சபையில் இருந்த உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு நபி தோழர், அவர் உடனே எழுந்திருத்து சொல்லுகின்றார், அமின்கும் மன யா ரசூலல்லாஹ், அந்த 70000 நபர்கள்ல நானும் ஒருவராக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம், ஆமாம், நீங்களும் அந்த 70000த்தில் ஒரு நபர் என்று சொன்னார்கள். உடனே மற்றொரு நபி தோழர் எழுந்திருக்கின்றார், அமின்கும் மன, அந்த 70000த்தில் என்னையும் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபதக்க உக்காஷா, உக்காஷா உன்னை முந்திவிட்டார். ஒருத்தருக்கு தான் இந்த வாய்ப்பு நான் தர முடியும், மற்றது நான் தர முடியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, இந்த சமுதாயத்தை சார்ந்த 70000 நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கத்திற்குள்ளால் நுழைவார்கள். அப்ப 70000 அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் கேள்வி கணக்கு முடிக்கப்பட்ட பின்னால் தான் அவர்களுக்கு சொர்க்கம் அல்லது நரகம். நபியாக இருக்கட்டும், சஹாபியாக இருக்கட்டும், இறைநேச செல்வர்களாக இருக்கட்டும், என்னை போன்ற சாமானியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கேள்வி கணக்கு இல்லாம இன்னல்லாஹ சரீஉல் ஹிசாப், இவ்வளவு பேர் நிற்பாங்கல மஹ்ஷர் மைதானத்துல, இப்பவே கோடியை தாண்டி போயிட்டு இருக்குது. அப்ப உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் உலகம் அழிகின்ற நாள் வரையிலும் வரக்கூடிய மக்களுடைய தொகை எவ்வளவு இருக்கும் நம்மளால கணக்கு போட முடியுமா? அல்லாஹ் எல்லோருக்கும் கேள்வி கணக்கு கேட்பதாக இருந்தால் பல யுகங்கள் ஆகுமே, கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னல்லாஹ சரீஉல் ஹிசாப், அல்லாஹ் வேகமாக கணக்கு பார்ப்பார். மறுமை நாள் ஆகிரத்துல நல்லவர்களும் தீயவர்களும் சேர்ந்துதான் நிற்பாங்க. நீ நல்லவன், நீ அங்க போ, நீ தீயவன், நீ இங்க போ.
இப்படி ஒவ்வொரு ஆளா பிரிச்சு விட முடியுமா? முடியாது. சூரத்து யாசீன்ல அல்லாஹ்வோட ஆயத்திலே சொல்லி காட்டுவான், வம்தாசி யௌம அய்யுகல் முஜ்ரிமூன், பாவிகளே நல்லவர்களை விட்டும் நீங்கள் தனியாக செல்லுங்கள் அப்படிங்கிற ஒரே குரல் அல்லாஹ் சொல்லுவார். பாவிகளே நல்லவர்களை விட்டும் பிரிந்து சென்று விடுங்கள் அப்படின்னு குரல் கொடுத்த உடனே நல்லவர்கள் நிற்பாங்க, அவங்களோட தீயவர்கள் நிற்கலான்னு பார்த்தா அவங்க கால் அதுக்கு இடம் கொடுக்காது. அப்படியே நடுங்கிட்டு போய் தீயவர்கள் எல்லாம் ஒரு பக்கமாக சேர்ந்து விடுவார்கள், நல்லவர்கள் ஒரு பக்கமாக ஒதுங்கி விடுவார்கள். அதற்கு பின்னால அல்லாஹ் சில பேர்த்த லேசா கேள்வி கேட்பான், சில பேர்த்த துருவி துருவி கேட்டுக்கிட்டு இருப்பான், நீ ஏன் தொழுகல, உனக்கு அதை தண்டனை இதை தண்டனை துருவ ஆரம்பிச்சுட்டானா அவன் நிச்சயமாக நரகவாதி என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்வார்கள். அப்ப இந்த சமுதாயத்துல இப்ப முந்தைய சமுதாயம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறந்த பின்னால அவங்க சமுதாயம் அடியோடு அழிக்கப்பட்டது. அது 72 பேர் தான் அவங்க சமுதாயத்துல. 910 ஆண்டுகள் 9 நூற்றாண்டுகள் உழைப்பு செய்தும் கூட அவர்கள் சம்பாதித்தது வெறும் 72 நபர்கள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போன பின்னால அதற்கு முற்றுப்புள்ளி. ஆனா நமது நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து 1400 ஆண்டுகளை கடந்த பின்னாலும் கூட உலகம் உள்ளளவும் வரக்கூடிய இஸ்லாமியர்கள் பெருமானாருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அப்ப அவ்வளவு கோடிக்கணக்கான இந்த சமுதாய மக்களில் 70,000 என்பது ஒரு மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் தான். அதான் நம்ம ஹதீஸ்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லும் பொழுது 70,000 என்று சொன்னால் அந்த 70,000 ஒவ்வொரு நபருக்கு பின்னாலும் 70,000. அப்ப 70,000 70,000 நம்ம என்ன செய்யணும், பெருக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வளவு நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாம சுவர்க்கத்திற்குள் தான் நுழைவார்கள். ஆனா அப்படி கேள்வி கணக்கு இல்லாம செல்வதாக இருந்தால் அவங்கள்ட்ட 4 தன்மை இருக்கணும். என்ன 4 தன்மை? லா யஸ்தருகூன், மந்திரிக்க மாட்டார்கள். இஸ்லாத்துல மந்திரிப்பது கூடுமா? கூடும். கூடாதுன்னு சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை சில பேரு ஒரு பயணம் மேற்கொள்கிறார்கள். ஒரு இடத்துல இரவு நேரத்தில் தங்குறாங்க. புகாரில வரக்கூடிய சஹீஹான செய்தி. அப்ப இரவு தங்கும் பொழுது ஒரு அம்மா ஓடி வராங்க. வேறொரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு அம்மா ஓடி வந்து, எங்க சமுதாய தலைவருக்கு ஏதோ விஷஜந்து கடித்து விட்டது, அவர் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார், விஷத்தை இறக்குகின்ற அளவிற்கு மந்திரிப்பவர் யாராவது இருக்கின்றீர்களா அப்படின்ற உடனே ஒரு நபித்தோழர் எழுந்து சென்றார். ஏதோ ஓடி மூழ்கினார். தலைவர் எஞ்சி உட்கார்ந்துட்டார். விஷமெல்லாம் கீழே இறங்கிட்டு. அதற்கு முன்னால இந்த நபித்தோழர் கேட்கிறார், நான் மந்திரித்த அதுக்கு கூலியாக நீ 30 ஆடுகள் தரணும், 30 ஆடு நீங்கள் கூலியாக தர வேண்டும். பரவாயில்லை, எங்க தலைவருக்கு உயிர் வந்தா போகின்ற உடனே ஒரு மந்திரிக்கிறாரு, விஷமெல்லாம் இறங்குது. சொன்ன மாதிரி 30 ஆடுகளை கொடுத்துட்டாங்க. சும்மா போன சாதி 30 ஆடை பத்திக்கிட்டு வராரு. இருக்கிற சாதி எல்லாம் என்னப்பா இது, என்ன இது 30 ஆடோட வாங்க, ஒரு விவரத்தை சொல்ற. உடனே அந்த நபித்தோழர்கள் சொன்னாங்க, மந்திரிக்கலாமா, மந்திரிப்பதற்கு கூலி வாங்கலாமா, நமக்கு தெரியல. இந்த 30 ஆடுகளையும் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போவோம், ரசூலுல்லாஹ்ட்ட போய் நம்ம சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதன் பிரகாரம் நடந்து கொள்வோம் அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? மந்திரிக்கலாம், மந்திரிப்பது கூடும், கூலி வாங்கலாம், அப்படிலாம் ஒண்ணு சொல்லல. இந்த 30 ஆடுகளை நீங்க பங்கு வைக்கும் போது அது எனக்கு ஒரு பங்கு தாங்கன்னு கேட்கிறாரு. அப்பனா என்ன அர்த்தம்? அது கூடாது என்று இருந்தால் ரசூலுல்லாஹ் கேட்டிருக்க மாட்டாங்க. கூடும் என்ற காரணத்தினால் நீங்க 30 ஆடுகளை பங்கு வைக்கும் பொழுது எனக்கு ஒரு பங்கு தந்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? ஓடி பார்ப்பது கூடும், அதற்கு கூலி வாங்குவதும் கூடும். சும்மா 1 ரூபா 1,000 ரூபா 1,000 ரூபா கொடுத்து ஏமாற்ற கூட
ஏன்னா ஓதி பார்ப்பது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. இப்ப தீர்ப்பு சொன்ன பின்னால ஓதி பார்த்த சாபியை கூப்பிட்டு நீ என்னத்தப்பா ஓதி ஊதினு கேட்டாங்க. யார சூழல்லாம் சூரத்து ஷிஃபா சூரத்தில் பாத்தியாவை ஓதி ஊதின அவருக்கு விஷமெல்லாம் இறங்கிட்டு என்று அந்த நபித்தோழர் சொன்ன வார்த்தைகள் புகாரியில முஸ்லீம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்கள் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக, படைப்பினங்களின் கெடுதிகளை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற துவாவை ஒவ்வொரு நாள் காலையிலும் 3 தடவை மாலையில் 3 தடவை நாம் மோதிக்கொண்டால் அல்லாஹ் படைப்பினங்களின் கெடுதிகளை விட்டு நம்மை பாதுகாப்பான். ஒரு ஊருக்கு நாம போறோம், சென்னைக்கு போறோம், மும்பைக்கு போறோம், ஏன் மக்காவுக்கே போறோம்னு வச்சுக்கிடுவோம். நம்ம அங்க போன உடனே தண்ணி ஒத்துக்கொள்ளாது, அங்குள்ள உறவுகள் நமக்கு ஒத்துக்கொள்ளாது. எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஊருக்கு போயிட்டீங்களா உடனே உங்களை நீங்களே மந்திரித்துக் கொள்ளுங்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா கலக் 3 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அங்குள்ள தண்ணீர் உங்களுக்கு தீங்கு செய்யாது, அங்குள்ள சீதோசனம் உங்களுக்கு தீங்கு செய்யாது. பெருமானார் அற்புதமான முறையிலே மந்திரிப்பதற்கான துவாக்களை கற்றுத் தந்தார்கள். ஒரு இடத்துல நமக்கு வலி ஏற்படுகிறதா, அதிகமில் பாஸ ரப்பன்னாஸ் இஷ்பி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா 7 முறைகள் ஓதினால் எந்த இடத்துல வேதனை ஏற்படுகிறதோ அந்த இடத்தில் கையை வைத்து இந்த துவாவை ஓதினால் சுகம் ஏற்படும். ஏற்படுமா ஏற்படாமல் சந்தேகப்பட்டு ஓதி பார்க்க கூடாது. ஏற்படும், சந்தேகமே படாமல் ஓதி பார்த்தால் அல்லாஹ் நிச்சயமாக ஷிஃபாவை தருவார். அந்த 30 ஆடுகளை கூலியாக வாங்கினார்களே, அந்த கூட்டத்தின் தலைவன் முஸ்லீம் அல்ல, மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர். அப்ப அந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது, சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மந்திரிப்பதற்காக ஓடி பார்ப்பதற்காக பள்ளிவாசலுக்கு வருகிறார்களா, தாராளமாக அவர்களுக்கு ஓடி ஊதலாம். அதுல கூட அவங்களுக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுப்பான். ஹதீஸ்களிலே நாம் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வருது, நான் மந்திரிக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம், குர்ஆனில் வரக்கூடிய வசனங்களை கொண்டோ ஹதீஸில் வரக்கூடிய வசனங்களை கொண்டோ மந்திரிக்காமல் வேறு வேறு சமுதாயத்தை சார்ந்த மதத்தை சார்ந்தவர்களின் வார்த்தைகளை கொண்டுதான் மந்திரிப்பது கூடாது. சில பேர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டால் எங்க கூட்டு போறாங்க, சகோதர சமுதாயத்தவர்கள் வணங்கக்கூடிய வணக்க ஸ்தலங்களுக்கு அழைத்து செல்கிறார்கள். புர்கா போடுறாங்க, தாடி வச்சிருக்கிறாங்க. அங்குள்ள பூசாரி என்ன செய்யறாரு, எதையோ வீண் வீண் சொல்லி ஓடி ஓடி அந்த திருநீரையும் கொடுக்கிறாரு. இப்படித்தான் மந்திரிப்பது கூடாது. குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட வசனங்களை கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா, ஒவ்வொரு நாளும் படுக்கையில் அமர்ந்து குல் ஹுவல்லாஹு அஹத் 3 தடவை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் 1 தடவை, குல் அஊது பிரப்பின் நாஸ் 1 தடவை, ஆயத்துல் குர்சி 1 தடவை, ஆமன ரசூல் 1 தடவை ஓதி தன்னுடைய 2 உள்ளங்கையில ஊதி உடல் முழுவ தலை தடவிக் கொள்வார்கள். அன்று இரவு முழுவதும் அல்லாஹ் பாதுகாப்பை கொடுப்பார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முடியாத ஒரு காலகட்டத்தில் நான் ஓதி என் கையில் ஊதி பெருமானாருடைய உடம்பில் நான் தடவி விடுவேன் என்பதையெல்லாம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அப்ப இந்த மாதிரி வசனங்களை, இந்த மாதிரி துஆக்களை கொண்டு தாராளமாக மந்திரிக்கலாம், அடுத்தவர்களுக்கு மந்திரித்து விடலாம், அவர்கள் தரக்கூடிய கூலியை கூட நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இது அல்லாம மாற்று வழியில நாம மந்திரித்தால், வேறு வேறு வார்த்தைகளை சொல்லி மந்திரித்தால் சுகமும் கிடைக்காது, அது பாவத்திலும் கொண்டு போய் விழும் என்பதைத்தான் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்ற செய்திகளை அடுத்தடுத்த நாட்களில் பார்த்துக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இரவு நேரங்களில் படிக்கின்ற பொழுது எந்தெந்த துஆக்களை ஓத வேண்டும் என்று பெருமானார் நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த பிரார்த்தனைகளை ஓதி சுகத்தை பெறுவோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.